இயேசுவின் நாமத்தினாலே அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. 75வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை 42வது வசன விழாவிலே முதல் நாளிலே இந்த சிறப்பான பஜனை பிரசங்கத்திற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து இந்த நேரத்தை நாம் ஆரம்பம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவனே, ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் மத்தியிலே அழைத்து வந்த ஊழியருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியில் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் ஏற்றவில் அழைத்து வந்தீங்க. தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்காக நிற்கிறோம். பஜனை பிரசங்க வழியாக எங்களோட நீங்கள் பேசுங்க. நாம மேம்பட்டோம். வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. நீங்கள் மேம்படுங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானே, இந்த பண்டிகையை முன்னிட்டு முதல் நாளில் நடைபெறுகிற இந்த சிறப்பான பஜனை பிரசங்கத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படியாக தூத்துக்குடி நாசரை திருமண்டலத்திலே ஸ்ரீவைகுண்டம் சேரத்திலே சேகர தலைவராக பணிபுரிந்து வருகிற திரு வேதநாயகம் ஐயா அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ரொம்ப பல நாள் முன்னால் உள்ள பழைய நண்பர், கிட்டத்தட்ட 2000 பழக்கம். இறையல் கல்லூரியில் சிராம்பூரில் ஒரே காலேஜில் படித்தோம். அப்போது மிக சிறப்பாக பாடல்களை பாடுவார்கள். எல்லா சிறப்பான நிகழ்ச்சிகள், தமிழ் ஃபெலோஷிப் உண்டு. எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் இவருடைய பாடல் இல்லாத நிகழ்ச்சி இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவருடைய பாடலை கேட்கும்படியாக அவளோடு இருக்கிற பெரிய கூட்டம் அப்போவுமே அங்கே உண்டு. அவ்வளோ சிறப்பாக இந்த பாடலை பாடுகிறவர்கள் இந்த நாளிலே தேவ நாமத்தை மேம்படுத்தும்படியாக தேவ வார்த்தையை பஜனை வழியாக பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ ஆழமான சத்தியத்தோடு சிறப்பான பாடலோடு பஜனை பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ரொம்ப மிக குறைவாக இருக்கிற, புதிதாக அப்படி யாருமே அதிகமாக இப்போ வரவில்லை. நம்முடைய பகுதியிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் தூத்துக்குடியான திருநெல்வேலியிலே இவர்கள் ஒருவர் தான் முதன்மையான ஒரு பஜனை பிரசங்கியாராக எல்லாராலும் சொல்லப்படுகிற ஊழியராக இருக்கிறாங்க. பல இடத்துக்கு கடன் செல்கிறாங்க. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அவங்க நம்ம மத்தியிலே வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அவரை நம்ம சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வந்திருக்கிற உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உடைய கரத்திலே இந்த வேலையை கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள்.
மாசரு மிகுந்த கற்பகமே மாட்சிமை நிறைந்த மன்னவனே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே வானாதி வானங்குள்ளாதே ராஜாதி ராஜாவோ கர்த்தாதி கர்த்தாவோ ஒருவராய் சாவாமை உள்ளவரோ சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரோ மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரோ காணக்கூடாதவருமாய் இருக்கிறவருக்கு கனமோ மகிமையோ மாட்சிமையோ புகழ்ச்சியோ தோத்திரமோ உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பெருமானே எல்லோருக்கும் வந்தோனே பாவிகளை விட்டே வரத்திலிருந்து வந்தவரே இயேசு கிறிஸ்து பெருமானே எல்லோருக்கும் வருவோனே பாவிகளை விட்டே வரத்திலிருந்து வந்தவரே
வல்லவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கின்ற எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. 75வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் 42வது வசன பண்டிகையை ஆசரிக்கும்படியாக காத்து நிற்கின்ற அன்பு திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு கூட அழைத்த உங்களது அன்பு சேகர தலைவர் அருள் திரு கிறிஸ்டோபர் தவசிங் ஐயா அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பிலே நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல அன்பு சபை ஊழியர் நெகேமியா அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பிலே நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது ஊழிய பாதையிலே ஆவிக்குரிய வழிகாட்டியாக திகழ்ந்த உங்களது ஊரை சேர்ந்த எங்களது ஊரில் சேகர தலைவராக இருந்து சபை மன்ற தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கின்ற அருள் திரு ஆசிர் ஜோசப் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பிலே நன்றிகளையும் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் மத்தியிலே இந்த உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இது எங்களது பஜனை குழுவினுடைய 264வது பஜனை பிரசங்கமாக இருக்கிறது. இத்தனை பஜனை பிரசங்கங்களையும் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அவருக்கே கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த பஜனை பிரசங்கத்தின் போது ஒரு 3 குருவானவர்களுக்கு நன்றி கூறுவது எங்களது குழுவினுடைய வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பஜனை பிரசங்கத்திற்கு ஊக்கமும் உற்சாகமும் உத்வேகமும் கொடுத்து இதனை ஆரம்பித்த நாளிலிருந்து அதற்கான எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து தந்து அந்த 3 குருவானவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். தூத்துக்குடி நாசரேத்து திருமண்டலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு அறிவர் JAD மனோகர் ஐயா அவர்களுக்கும் அருள் திரு இயேசுவடியான் துரைசாமி ஐயா அவர்களுக்கும் அருள் திரு ஆல்வின் ரஞ்சித் குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பிலே நன்றிகளையும் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜப சிந்தையோடு கூட காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவரிடத்திலே சென்று சீடர்கள் நிமிதமாய் கேட்டார்களாம், ஆண்டவரே, பொழுது போயிற்று, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, நீர் எங்களோடு கூட வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் வருந்தி அழைத்த போது ஆண்டவர் அவர்கள் கூப்பிடுவதற்கு செவி சாய்த்தவராய் அவர்களோடு கூட தங்கினார் என்று சொல்லி திருமறையிலே நாம் காண்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் வருந்தி அழைக்கப் போகின்றோம். வாருமையா வந்தமிடம் தங்கீரோ, வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ.
தந்திருக்கின்றேன். இந்த மகிழ்ச்சிகரமான நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த ஆண்டிலும் இந்த பிரதிஷ்டை பண்டிகை காணுகின்ற கிருபையை தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. உங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குங்க. ஏதோ வீட்டுக்கு வந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட உட்காருங்க. மாமியார் கூட சண்டை போட்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது மருமகா கூட சண்டை போட்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை. இருக்கவே இருக்காரு வீட்டுக்காரரு, அவர் கூட சண்டை போட்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் மனமகிழ்ச்சியோட உட்கார்ந்திருக்கோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய பரிசுத்த வேதாகமத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த பஜனை பிரசங்கத்திற்கு வேத புத்தகத்தை கொண்டு வந்தவர்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகத்தை கொண்டு வராதவர்களையும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களையும் அவருடைய கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக. நமக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்திருக்காங்க, வேதக்காரங்கன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கேட்டா நாங்க பரம்பரையா வேதக்காரங்க, வேதத்தை பத்தி கேட்டா ஒண்ணும் தெரியாது. வேதம் நம்முடைய வாழ்க்கையில அது வழிகாட்டியாக இருக்கிறது. கொஞ்சம் மனசாட்சியை தூட்டு சொல்லுங்க, இன்னைக்கு காலையில எத்தனை பேரு வேதத்தை படித்து நாம் தியானித்தோம்? வாசிக்கல சொல்லல, நானு படித்து வேதத்தை நாம் எத்தனை பேர் நம்ம தியானிச்சோம்? கை 2 கை தூங்குச்சு, அந்த 2 கையும் கீழே போயிடுச்சு. நம்மளுக்கு எல்லாம் பேர் என்ன பேருங்க? வேதக்காரங்க. சங்கீதம் 119:1 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற வசனத்தை தெளிவா சொல்லுவோம். அதை நம்மள ஆள் அடிக்கவே முடியாது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்ம நடக்கிறோமா? அதான் முக்கியம். 2014 வெளி மாவட்ட ஊழியத்துக்கு நாங்க கடலூர் மாவட்டத்துக்கு போயிருந்தோம். திருமண்டல சபை ஊழியராக இருந்தோம். அப்போ சுனாமி காலனி என்று சொல்லி ஒரு பகுதிக்கு எங்களுடைய சுவிசேஷ குழு சென்றது. ஒரு 5 குழுவாக போனோம். எங்க குழு அங்க போனோம். அப்பொழுது 2 பேராக எங்களை பிரித்து அனுப்பினார்கள். கையில டிராக்ஸ் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். இப்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே குருவானவராக இருக்கின்ற அருள் திரு ஆர் ஜேசன் ஜோதி ஐயாவும் நானுமாக 2 பேருமாக இணைந்து கையில டிராக்ஸ், கையில பைபிளை வச்சுக்கிட்டு
அந்த சுனாமி காலனி என்று சொல்கின்ற பகுதிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு வயல்வெளியில் அது ஓரமா நடந்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிராக ஒருவர் நடந்து வந்தார். அவர் பார்ப்பதற்கு படிக்காத ஒரு மனிதரை போல இருந்தார். ஒரு பாமரனை போல காணப்பட்டார். தலையில ஒரு தலப்பா கட்டியிருந்தார். ஒரு கிழிஞ்ச ஒரு வேஷ்டி தான், ஒரு கிழிஞ்சு போன ஒரு பனி. அவர் அங்கிருந்து எங்களை எதிராக வந்து கொண்டிருக்கிறார். நாங்க 2 பேருக்கு எங்களுக்கு என்னன்னா, எப்படியாவது அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அப்ப அருகாமையில பக்கத்துல போயாச்சு. நாங்க அவரை நிப்பாட்டதுக்குள்ள அவர் எங்களை நிப்பாட்டிட்டார். ஆனா அவர் எங்களை நிப்பாட்டின விதம் தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் இப்படியே தான் வந்தார். வரும்போது இப்படியே தான் நடந்து வந்தார். பக்கத்துல வந்து பார்த்தா இவ்வளவு நீல அருவாளை பின்னாடி வச்சு அப்படி கையை காட்டி நிப்பாட்டினார். அப்படி அருவாளுக்கு எங்களுக்கு கப்புனுச்சு. எங்க இருந்து வாரீங்க அப்படின்னார். ஐயா, நாங்க இப்படி தூத்துக்குடி பகுதியிலிருந்து வருகிறோம் ஐயா. எதுக்கு வந்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு வந்திருக்கோம். உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? இதே வேலையத்தான் அலைவீங்களா? இல்லையா, ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, நன்மையான காரியங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறோம். சரி, நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களை உங்களோடு பேசிட்டு இருந்தேன். நாங்க நினைச்சு சாதாரண படிக்காத ஆளா இருக்கு. ஆனா அவரை கொஞ்சம் சற்று அவரிடத்துல ஒரு 2 நிமிஷம் பேசின பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவர் பிசிக்ஸ்ல PhD முடிச்சிருக்காரு. ஆனா ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, தம்பி நீங்க 2 பேரும் கையில வச்சிருக்கீங்களே அது புத்தகம் என்னன்னு கேட்டார். அப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா, ஐயா இது பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ஐயா தம்பி நான் கம்யூனிஸ்ட், நான் இந்த புத்தகத்தை எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு காரியம் தான் மிக முக்கியமான காரியம். அவர் எங்க 2 பேரையும் பார்த்து சொன்னாரு, தம்பி இந்த புத்தகத்தில் உள்ளதுபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்த இந்தியா என்றைக்கோ மாறி இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரை அறியாத சகோதர சமயத்தை சார்ந்த அந்த நண்பர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என் காதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை இதுதான், தம்பி இந்த புத்தகத்தில் உள்ளபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்த இந்தியா என்றைக்கோ மாற்றம் பெற்றிருக்கும், நீங்கள் இங்கு வர வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தார் நம்ம எத்தனை பேர் வேதத்தின்படியாக நடக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். வேதத்தின்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் வேதத்தின்படியாக நடப்பதற்கு நமக்கு மனம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? வேதக்காரங்கன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சாட்சி நிறைந்த வாழ்க்கை இன்று எங்கே போனது? ஆகையினால் தான் வேதத்தை நாம் அனுதினமும் நாம் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்தை தினம் யானி சகல பேர்க்கும் அதபிமானி. உத்தம ஜீவிய வழிகாடும் உயர்வான் உலகில் முனைவோம். சத்திய வேதத்தை தினம் யானி சகல பேர்க்கும் அதபிமானி. மதுவாகும் வயோதீபர்க்கும் அதுனவாகும் பாலடினிய பாலுமதா படிமீடாத்ம பசிதனிக்கும். சத்திய வேதத்தை தியானி சகல பேர்க்கும் அதபிமானி. படையும் வழி வழுக்கும் வேத வார்த்தை அது வேந்த அமைச்சர் முதலவரும் விதித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதபிமானி.
சத்திய வேதத்தை தினம் தியானிக்கும் சகல பேர்க்கும் அபிமானி. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லையா, இடரல் இல்லை. எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுங்க ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. அதுவும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா, இன்னைக்கு அகிர்வாளு என்ன வசனம் வச்சு நம்மளுக்கு தான் கவனிக்கிறதே கிடையாது. பிறப்பு அங்க என்னத்தை சொல்ல, ஆனா அக்காவும் தங்கச்சி தெளிவா சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு என்ன செய்யணுமா, ஒரு தண்டனை கிடைக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த தண்டனை எந்த வீட்டிலையும் கிடைக்கிறது இல்லை. தண்டனை என்ன தண்டனை தெரியுமா, உடனே முழங்கால் வச்ச உடனே முன்னாடி ஒரு ஸ்டூலை வைப்பாங்க வீட்டுல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 7ஆம் வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துச்சு. முன்னாடி ஒரு ஸ்டூலை வைப்பாங்க, அந்த ஸ்டூல்ல ஒரு பைபிளை திறந்து வைப்பாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் ஏதாவது ஒரு சங்கீதத்தை மனப்பாடமா படிச்சு ஒப்பிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தை நீ கேட்கல, அதனால அந்த வசனத்தை இதை மனப்பாடமா படிச்சு ஒப்பிச்சாதான் மதியம் என்ன உண்டுங்க, சாப்பாடு உண்டுங்க. வாரத்துல ஒரு நாள் தாங்க மட்டன் எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நினைச்ச நேரம் எல்லாம் மட்டனே வாங்குறாங்க. காலையிலே 6 மணிக்கு மட்டன் சாப்பிடுறான், மதியம் 12 மணிக்கு மட்டன் சாப்பிடுறான், நைட்டு 6 மணிக்கு மட்டன் சாப்பிடுறான், மிட் நைட்டு 12 மணிக்கும் மட்டன் சாப்பிடுறான். வாரத்துல ஒரு நாள் தாங்க மட்டனு. வீட்டுல சொல்லுவாங்க, நீ படிச்சு ஒப்பிச்சாதான் சாப்பிடு. எத்தனையோ வாரம் சாப்பாடு இல்லாம நேர சாயங்காலம் காப்பி தான் குடிச்சிருக்கேன் நான். ஏன்னா படிச்சு ஒப்பிக்கணுமே. அது மனப்படமா எப்படி ஒப்பிக்கணும், சும்மா முழங்கால் போட்டு இப்படிலாம் கிடையாது. 2 கையும் நீட்டிடணும். வீட்டுல முழங்கால் போட்டு நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷம். முழங்கால் போட்டு 2 கையை நீட்டி இப்படி தலை குடிஞ்சி இப்படியே மனப்பாடமா முழங்கால நின்று ஒப்பிக்கணும். நமக்கு காவலாளி யாரு தெரியுமாங்க, நம்முடைய அருமை தங்கச்சியை வச்சுட்டு போயிடும். கைய கொஞ்சம் ஆட்ட விட மாட்டான். ஏமா கைய கீழே இறக்கிட்டாமா, அவ்வளவுதான் முடிஞ்சிருக்காத. நம்மளுக்கு பெற்றோர்கள் அன்றைக்கு கண்டிப்பாக இருந்தார்கள், திருமறையை கற்க வேண்டும் என்று சொல்லி. ஸ்கூலுக்கு போனோம், நானும் படிச்சது டிடிடி ஸ்கூலுங்க. கோவில்பட்டியில டிடிடி ஸ்கூல்ல தான் படிச்சேங்க. ஆனா அந்த டீச்சர் இருக்காங்க பாருங்க, 1ஆம் டீச்சர். அந்த 1ஆம் டீச்சரை கண்டா 5ஆம் வரைக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த டீச்சர் அவ்வளவு பயங்கர கணக்குடுரமா இருக்கும். ஏன்னா அந்த டீச்சர் அதே ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் ஆகி அதே ஸ்கூல்ல ரிட்டையர்டு. கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷம் 39 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க அந்த டீச்சர் அதே ஸ்கூல்ல என்னை சேர்க்க போறாங்க. இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, ஸ்கூல்ல சேர்க்கும் போது டீச்சர் எங்க அப்பாவும் அம்மாவும் தான் கூட்டு போறாங்க. ஏ வா 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 வா. ஏன்னு கேட்டா எங்க அப்பாவும் அந்த டீச்சர் தான் படிச்சிருக்காங்க. கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த டீச்சரை கூட்டு போடணுன்னே எங்க அப்பாவும் அம்மாவும் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. போனவொடனே இப்பெல்லாம் 1ஆம் சேர்த்து இப்போ எப்போ பிறந்த உடனே கொண்டு போய் ஸ்கூல்ல தள்ளி விட்டுறாங்க. அப்போ 1ஆம் போய் சேர்க்கும் போது கையை இப்படி வை, காதை தொட்டாச்சா ரைட், அப்ப உள்ள போ உள்ள போ உள்ள தள்ளியாச்சு. உள்ள இப்படி கையை இப்படி வைக்க சொன்னாங்க. காதை தொட்டிட்டு ரைட், காதை தொட்டாச்சா ரைட், உள்ள போ. அப்ப சும்மா இருக்கணும்னு எங்க அப்பாவும் அம்மாவும், டீச்சர் ரொம்ப சேட்டை பண்ணுவான் டீச்சர். கேட்டாங்களா அவங்க? ரொம்ப சேட்டை பண்ணுவான் டீச்சர். அது கூட பரவாயில்லைங்க, சேட்டை பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அது இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குங்க. டீச்சர் இவனுக்கு ரெட்டை சுழி, ரொம்ப சேட்டை பண்ணுவான், அதனால நீங்க என்ன செய்யுங்க, கண்ணு மூலியை மட்டும் வச்சுட்டு. எவ்வளவு சந்தோஷம், என்ன ஒரு சந்தோஷம் ஐயா. கண்ணு மூலியை மட்டும் வச்சுட்டு என்ன செய்யுங்க, தோலை உரிச்சிருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க கண்ணு மூலியை மட்டும் வச்சுட்டு தோலை உரிச்சா பார்க்க எப்படி இருக்கும்? படு கன்றாவியா இருக்கும். எதுக்கு சொன்னாங்க? கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை விட இன்னொரு காரியம் சொன்னாங்க, டீச்சர் இவன் வசனம் படிக்கலாம், நல்லா அடிங்க. அன்னைக்கு டீச்சர் எல்லாம் கண்டிச்சாங்க, இன்னைக்கு கண்டிப்பு காணாமல் போய்விட்டது. கண்டிக்கும் ஆசிரியர் கரையேற்றி விடுவார். இன்றைக்கு கண்டிப்பும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. வேதத்தை
குறித்ததான ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு ரெண்டே எளிமையான கேள்வியை கேட்டுட்டு நேராக நான் சம்பவத்திற்குள்ளதாக கடந்து சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு எளிதான கேள்வி. முதல்ல எங்க ஐயாட்ட கேட்போம், எங்க ஐயா மார்ட்ட. ஏன்னா அவங்க தான் உடனே அங்க பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஈஸியா நீங்க சொல்லிடலாம். ஏன்னா என்னைக்குமே நாங்கள் விட்டு கொடுப்பவர்கள். ஏனென்றால் சொல்லுவாங்க உலக பிரகாரமா, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகிறவர்கள். ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே விட்டு கொடுத்தோம் பழக்கம். நாங்க எதிலுமே நாங்க முதல் மார்க் வாங்கவே மாட்டோம். அது பப்ளிக்கா இருந்தாலும் சரிங்க, அது 10th பப்ளிக்கா இருந்தாலும் சரி, 12th பப்ளிக்கா இருந்தாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டி ரேங்கா இருந்தாலும் சரி, நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பவர்களாகவே இருக்கிறோம். மிகவும் ஒரு எளிதான கேள்விதான். அவங்ககிட்ட கேட்போம், அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க செங்கடலிலே முதலாவதாக அமிழ்ந்து மாண்டது எது? தமிழ் தானே நம்ம பேசணும். யாரு? குதிரை. குதிரை என்பது மிக மிக தவறான விடையாக. பார்வோனின் சேனை என்பது மிக 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 தவறான விடையாக இருக்கிறது. வேற யாராவது அம்மாமாரு யாராச்சும் சொல்லலாம் தெரிஞ்சவங்க? வெட்டுக்கிளி. வாங்கம்மா, வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. முதலாவதாக செங்கடலிலே அமிழ்ந்து மாண்டது எது? வெட்டுக்கிளி. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாங்க? வீசும்படி செய்தார், அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. முதல்ல செங்கடல் அமிழ்ந்து மாண்டது எதுங்க? வெட்டுக்கிளிங்க. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. அங்க இந்த கேள்வியை கேட்டேன். ஒரு பதில சொன்னாங்க, பாத்தீங்களா? எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு. செங்கடல்ல அமிழ்ந்து மாண்டது எதுன்னு கேட்டேன். அவங்க பண்ணி கூட்டணும் சொன்னாங்க. எனக்கே ஒரு மாதிரியா போச்சுதுங்க. எந்த சம்பவத்தோட இணைச்சிட்டாங்க பாத்தீங்களா? இப்படித்தான் நம்ம வேதக்காரங்க இருக்கோம். வேதத்தை ஒழுங்காக படிக்க வேண்டுங்க. வேதத்தை அனுதினமும் படிக்க வேண்டும். அடுத்து ஒரு எளிமையான ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்பவும் முதல்ல எங்க ஐயா மாட்டே போவோம். ஏன்னா அப்பதான் எங்க டக்குன்னு உடனே வந்து சரியா? ஒரு எளிதான கேள்விதான். நோவாவினுடைய மூத்த குமாரன் யார்? வாங்க 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 தம்பி, வாங்க தம்பி, வாங்க வாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டுங்க. அது என்ன பழக்கம்னாங்க, பரிசு வாங்கும்போது கை தட்டுவாங்க. எங்க ஊர்ல யாரு வாங்க வாங்காவளியா போனா எனக்கு என்ன, ரொம்ப கை தட்டுவோமே. ஒரு தம்பி வாங்கியிருக்கா, ஒரு மகிழ்ச்சியோட கை தட்டுவோமே. குறைஞ்சா போயிடுவீங்க இல்ல? ரைட். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, ஆதியாகமம் 10ஆம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள், அவன் ஏபருடைய சந்ததியார் எல்லாருக்கு தகப்பனும், மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமா இருந்தான். வேதத்தை நம்ம அனுதினமும் நன்றாக ஆராய்ந்து படிக்கணும். இப்போ ஒரே ஒரு கேள்வியை கேட்க, நீங்க இப்போ சொல்ல வேண்டாம். முடியும் போது ஆசீர்வாதம் ஜெபம் முடிஞ்சு யாரு முதல்ல ஐயா கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு.
அதனால இப்போ யாரும் அது சொல்லக்கூடாது. நான் இப்போ கேள்வி மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். குருத்தோலைஞாரெல்லாம் கொண்டாடினீங்க தெரியுமா? குருத்தோலைஞாறு கொண்டாடினீங்களா இல்லையா? ரைட், ஓகே. நீங்க முடிக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குங்க. குருத்தோலைஞாறு கொண்டாடினீங்க. எத்தனை சுவிசேஷம் இருக்கு? ஐயா பாக்கு தலையாட்டுறாங்க. 4 5 தெளிவா கரெக்டா சொல்லணும். 4 5 4 தானே? உண்மையாக, நிச்சயமாக, உறுதியாக. ரைட். 4 சுவிசேஷம் தான் இருக்கு. ரைட், ஓகே, ரைட். இந்த 4 சுவிசேஷத்திலையும் இந்த சம்பவம் வருது. சரியா? இப்போ யாரும் சொல்லக்கூடாது. இப்போ சொன்னீங்கன்னா அப்புறம் பரிசு கிடையாது. யாரு முதல்ல கடைசியில் முடிஞ்ச அப்புறம் வந்து சொல்றீங்களோ கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு. இந்த 4 சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் வருது. இந்த 4 சுவிசேஷ சம்பவம் வருது. இந்த சம்பவத்தில் ஓசன்னா என்ற வார்த்தை இல்லாத சுவிசேஷம் இது. நல்ல அமைதியை கேட்டுக்கணும். ஓசன்னா என்று வராத சுவிசேஷம் எது? முடிஞ்ச பிறகு நீங்க ஐயாட்ட சொல்லி முடிஞ்ச உடனே நீங்க என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். அது வரைக்கும் உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுத்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட். நாம் இப்பொழுது வேதத்துடைய மகத்துவங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வேதத்திலே அநேக பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்கின்றது. அதிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை எடுத்து நாம் பரிசோதித்து பார்க்க இருக்கிறோம். வேதத்திலே 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 இல்லை மதியாத முத்துக்களுண்டு தினந்தோறும் நீ அமுத்து கொள்வாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். வேதத்திலே 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 மதியாத முத்துக்களுண்டு தினந்தோறும் நீ அமுத்து கொள்வாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். 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 அடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம் வேகமாக. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். செம்மையானது அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாச வீரர்களில் ஒருவனை குறித்து நாம் இந்த இரவிலே நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வம்சத்தை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரையின் மேலே ஏறியிருப்பவன்
சர்ப்பத்தை போல பாதையில் கிடக்கும் விரியனை போல இருப்பவன் இவன்தான், இருப்பவன் இவன்தான், இந்த குணம் கொண்டவன் இவன் தானே. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னமோ பாட்டு பாடுறான், ஆனா என்ன பாட்டு பாடுறான்னு ஒன்னும் தலையும் புரியல, வாழும் புரியல. ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. குதிரையின் மேலே ஏறி நிற்பவன், விழும்படி செய்பவன் இவன் தானே. வழியில் கிடக்கும் சர்ப்பத்தை போல பாதையில் கிடக்கும் விரியனை போல இருப்பவன் இவன்தான், இருப்பவன் இவன்தான், இந்த குணம் கொண்டவன் இவன்தான். அந்த விசுவாச வீரனுடைய வம்சத்தை குறித்து, கோத்திரத்தை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வந்தான். அதிலே தனக்கு இருந்த ஒரு பிள்ளைக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த குமாரனுடைய பெயர் தான் என்று சொல்லப்படுகிறது. தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு விசுவாச வீரனை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவனை குறித்து இந்த இரவிலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த குடும்பமானது கர்த்தரை தேடுகின்ற ஒரு குடும்பமாக, கர்த்தருக்கு பயம் நிறைந்த ஒரு குடும்பமாக காணப்பட்டது. பயந்து கர்த்தரின் பக்தி வாழ்வு பணிந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வாழ்வு பணிந்து நடப்போம் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்டான், முடிவில் வாய்க்கும் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பக்தி வாழ்வு பணிந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வாழ்வு பணிந்து நடப்போம் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பமாக, கர்த்தரை தேடுகின்ற ஒரு ஆராதிக்கின்ற ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் காணப்பட்டது. இந்த குடும்பத்தில் இருந்து அந்த விசுவாச வீரன் ஒருவன் காணப்பட்டான். அவனை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்த நியாயாதிபதியாயிருந்தான். இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்த நியாயாதிபதியாயிருந்தான். கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய்
பொக்கிஷந்தானே. தரிசனத்தாலே பெற்றோருக்கு கிடைத்த பொக்கிஷந்தானே. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்தால் தெரிந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்தால் தெரிந்து கொள்ளலாம். என்ன சரித்தீனோ என்ன சரித்தீனோ சிம்சோனின் சரித்திரவே. இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதியாயிருந்தார். கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக வளர்க்கப்பட்டானே. தரிசனத்தாலே பெற்றோருக்கு கிடைத்த பொக்கிஷந்தானே. தரிசனத்தாலே பெற்றோருக்கு கிடைத்த பொக்கிஷந்தானே. தரிசனத்தாலே பெற்றோருக்கு கிடைத்த பொக்கிஷந்தானே. தரிசனத்தாலே பெற்றோருக்கு கிடைத்த பொக்கிஷந்தானே. எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம் சத்தமாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாக்கியங்களை. இருந்தான் மனோவா தரிசனமாகி குடியாதபடிக்கு தேவனுக்கென்று நஸ்ரயனாயிருப்பான், பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். 5ஆம் வசனத்தை மட்டும் மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. ஒரு குமாரனை பெறுவாள், அவன் தலையில சவரகன் கத்தி படலாகாது. பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஒரு அருமையான ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவனுடைய தாயாருக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொன்ன காரியம் என்ன? ஒரு குமாரனை பெறுவாய், பிறந்தது முள் தலையில் என்ன படக்கூடாதுங்க? என்ன படக்கூடாது? சவரகன் கத்தி படக்கூடாது. எங்க ஐயா மாரெல்லாம் கல்யாணத்தப்ப பாத்தீங்கன்னா சுருள் சுருளா முடியா இருந்திருக்கும். இப்போ சுருளையும் காணோம், முடியையும் காணோம். அப்படி புஷ்ஷுன்னு இருந்துச்சுங்க. என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணோம். இப்ப தம்பி மாறு டிசைன் டிசைனா முடி வெட்டுறாங்க, பார்க்க
பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு 2 தம்பி என்னை பார்க்கிறதுக்கு வந்தான், கையெழுத்து வாங்குறதுக்கு வந்தான். தலையில டப்பாவை கவுத்தி வச்ச மாதிரியே இருந்தது. என்னன்னு கேட்டேன். ஐயா இதுக்கு பேரு பாக்ஸ் கட்டிங்னு சொன்னான். கூட இன்னொருத்தன் வந்திருந்தான். இங்க 3 கோடு, இங்கிட்டு 3 கோடு, பின்னாடி 3 கோடு, 2 புருவத்திலையும் 2 கோடு. என்னன்னு கேட்டேன். ஐயா இதுக்கு பேரு ட்ராக் கட்டிங்னு சொன்னா. ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, நாய் உன்னை விரட்டாம பார்த்துக்கோ. இன்னும் 2 பேர் வந்தாங்க. சேவலுக்கு கொண்ட வச்ச மாதிரியே வந்து சேர்ந்தாங்க. இங்கேயும் முடியல, இங்கேயும் முடியல, நடுவுல மாத்திரம் முடி இருந்தது. என்ன ஸ்டைல்னு கேட்டா. ஐயா இதுக்கு பேரு புள்ளிங்கோ ஸ்டைல்னு சொன்னான். ரொம்ப நல்லா இருக்கியா, உங்க அப்பா அம்மா ஒண்ணுமே சொல்லலையா. கூட வந்திருந்த பாத்தீங்கன்னா முடி இங்க இருந்து தான் ஆரம்பிச்சுது. இந்த சைடு முடியே காணோம். கேட்டா 1 சைடு புள்ளிங்கோன்னு சொல்றான். நான் கேட்டேன் ஆம்லேட்ல தானையா 1 சைடு 2 சைடு போடுவாங்க, முடி வெட்டுறதுலயும் 1 சைடு 2 சைடா? என்ன கன்றாவியோ கேட்டா. இப்ப உள்ள ட்ரெண்டு. அடுத்து இன்னொரு நாள் ஒருத்தன் வந்தான் பாருங்க, தலையில யாரோ வாங்கி எடுத்து வச்ச மாதிரியே இருந்துச்சு. முடி இங்கிட்டு ஒரு திருப்பி, இங்கிட்டு திருப்பி, இங்கிட்டு திருப்பி, பார்க்கவே பயமா இருந்துச்சு. நான் கேட்டேன் தம்பி இதுக்கு பேரு என்ன கட்டிங்னு நானே கேட்டேன். ஐயா இதுக்கு பேரு ஃபயர் கட்டிங் அப்படின்னு. ஃபயர் கட்டிங்கா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாய்யா நான் சென்னைக்கு போயிருந்தேன் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அவன் எங்க மாமா பையன் என்னை கடையில் கூட்டு போனான். அங்க போய் கடையில் வெட்டினோம். சரி இதுக்கு எவ்வளவு ஆச்சு? 2500 ரூபாய் ஆச்சு. ஒரு முடி வெட்டுறதுக்கு 2000. அது என்னப்பா செஞ்சாங்க? ஐயா நான் அங்க போனேன்யா. போன உடனே முதல்ல தலையை நல்லா வாஷ் பண்ணாங்க. சரி வாஷ் பண்ணிட்டு தலையில நல்லா ஜெல்லுலாம், நிறைய ஜெல்லுலாம் தடவுனாங்க. ரைட்டு. அதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சாங்க. ரைட்டு. அதுக்கு பிறகு என்னடா செஞ்சாங்க? அதுக்கு பிறகு தலையில லைட்டர் வச்சு தீய காட்டினாங்க. ஒரு காலத்துல இப்படி சொல்லி திட்டினாங்க, உன் தள்ள தீய வைக்கணும்னு சொன்னாங்க. இப்ப தள்ள தீய வைக்கிறதுக்கே கடைக்கு போக வேண்டியிருக்கு. நான் கேட்டா போய் 2500 ரூபாய் செலவழிச்சு. ஆமா தலையில அது லைட்டரை காமிச்சாங்க, தீ அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. அது முடி அங்கிட்டு அப்படி 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 ஆச்சு. ஓ இதுக்கு பேர் என்ன கட்டிங்க? ஃபயர் கட்டிங். நான் சொன்னேன் தம்பி நீ அதிகமா செலவழிச்சிட்டியப்பா, என் கூட வந்திருக்கலாமே. நான் உனக்கு ரொம்ப குறைவா பண்ணி விட்டுருப்பேனே. என்னையான்னு கேட்டான். நீ என்கிட்ட ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கலாமே. என்னையா செய்வீங்கன்னு கேட்டான். வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன், 50 ரூபாய்க்கு மண்ணெண்ணெயை வாங்கி தலையில ஊத்தி கொளுத்தி விட்டுருப்பேன். ஜெகஜோதியா எரிஞ்சிருக்கும். உங்கய்யா உங்களுக்கு வேற வேலையே இல்லை. இது இப்ப உள்ள ட்ரெண்டு. இது நாங்க 2K கிட்ஸ் இப்படித்தான் இருப்போம். தம்பிமார் தான் இப்படி பண்றான்னா, எங்க அக்கா மாரும் தங்கச்சி மாரும் பண்ற அக்கா போரு தாங்கவே முடியல. ஒரு காலத்துல ஒத்த சடனு போட்டாங்க, ரெட்ட சடனு போட்டாங்க, குதிரை வாளுன்னு போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா புஷ்ஷுன்னு மேல போகுது, புஷ்ஷுன்னு கீழே வருது. எங்கேயாச்சும் நேர் உச்சி இருக்கா பாருங்க, நேர் உச்சே காணமையா. உச்சி இங்க இருந்து ஆரம்பிக்கு ஒரு யூட்டனை போடுது, கடைசியில பிரமிடா மாறிடுது. கேட்டா இப்போ உள்ள ட்ரெண்டு, அந்த பிரமிடுக்குள்ள 35 கேர்பின் இருக்கு. தலையில கை வச்சு ஜோமன முடியல, கையெல்லாம் கிழிச்சிட்டு போயிருது. கேட்டா இப்போ உள்ள ட்ரெண்டான். அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு கல்யாணம், இப்படித்தான் மணப்பொண்ணு கோபுரத்தோட வந்தா. அப்பவே நினைச்சேன் இன்னைக்கு ஒரு சிக்கல் இன்னைக்கு வரப்போகுது. அவங்க வந்த உடனே சொன்னாங்க, மணமகன் விட்டாரு ஐயா
திருமாங்கல்யத்துல கொக்கி கிடையாது, தலை உளியாதான் போடணும். நான் அப்பவே நினைச்சேன், சரி ரைட்டு, இன்னைக்கு இருக்கு வேடிக்கை. சரி அப்பான்னு நானும் பிளஸ் பண்ணி கையில கொடுத்துட்டேன். திருமாங்கல்யத்தை மணமகன் போட்டாச்சு. கோயர் 3 பாட்டு பாடி முடிச்சுட்டான். தாலியை கட்டின பாடு இல்ல. இதுக்கு இங்கிட்டு தாலி இறங்கவே மாட்டேங்குது. 3 நாத்துனா மாதிரி ரவுண்டு கட்டி நிக்காளுக, பிடிச்சு இழுக்காளுக. தாலி உள்ள போகவே மாட்டேங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. கொயர் பாடி பாடி என்னை பார்க்கான். நான் என்ன சொல்ல, நிப்பாட்டு, என்ன ஆச்சு? அப்பதான் ஒரு நாத்தனாக்காரி சொன்னா, ஐயா இதுக்கு இங்கிட்டு போக மாட்டேங்க. முதல்ல அதெல்லாம் அவரு அவுத்தா கிட்டத்தட்ட ஒரு 45 கேர்பின் கையில இருக்குங்க. தலைவிரி கோலமா தாலியே கெட்டுனான். இது நமக்கு தேவையா? எது நமக்கு தேவையோ அப்படி ஒழுங்கா வந்திருந்தா ஈஸியா திருமாங்கல்யத்தை போட்டிருக்கலாம். இதுல பிடிச்சு இழுத்ததுல இங்க இருந்து வெட்டி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரத்த கோரையோட திருமாங்கல்யத்தை கட்டணுமா? கேட்டா இப்போ உள்ள ட்ரெண்டு நாங்க இப்படித்தான் இருப்போம். பிற ரத்த கோரையோட தாலிய கட்ட வேண்டியதுதான். கேட்டா இப்போ உள்ள ட்ரெண்டு நாங்க இப்படித்தான் வருவோம். பார்த்தா முகத்துல 1.5 கோட்டை இஞ்சிக்கு என்னதுங்க மேக்கப். ஒரே ஒரு நாள் ஒரு கல்யாண ஆராதனைக்கு நான் போயிருந்தேங்க. ஒரு கல்யாண ஆராதனைக்கு அப்போ 100 ஐயர்வாளும் வந்திருந்தாங்க. முந்தின நாள் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். கல்யாண ஆராதனையில் கோயர் வந்து நின்னாச்சு. அப்போ அந்த ஐயர்வாளும் பக்கத்தில் நிற்காங்க. என்னை கூப்பிட்டாங்க, தம்பி தம்பி அப்படின்னாங்க. என்னையா? தம்பி பொண்ணை மாத்திட்டாங்க, எனக்கு பக்குனாய் போச்சு. என்னையா சொல்றீங்க? தம்பி நம்ம நேத்தைக்கு பார்த்த பொண்ணு இல்ல, இன்னைக்கு வேற பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நானும் திரும்பி பார்த்த ஒரு நிமிஷத்துல எனக்கு பக்குன்னு ஷாக் ஆயிருச்சு. பக்கத்துல போய் கொஞ்சம் விசாரிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயா நேத்து போட்ட மேக்கப் அவளுக்கு ஒத்துக்கவே இல்லை. முகமெல்லாம் அலர்ஜியா போச்சு, கண்ணு பட்ட வீங்கி போச்சு. முகம் இவ்வளவு தண்டியா இருக்கு. அதுக்கு பிறகு ஐயா வந்து, ஐயா பொண்ணு அதே பொண்ணுதான் ஐயா, முகம் அலர்ஜி ஆகி மூஞ்சி முள்ள வீங்கி இருக்கு. கேட்டா ஐயா நாங்க இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய முகத்துல பூசிட்டு கடைசியில அலர்ஜியோட வந்து நிக்கிறது. கேட்டா நாங்க இப்ப உள்ள ட்ரெண்ட்ல இப்படித்தான் நாங்க டெக்கரேஷன் பண்ணுவோம். ஏமா இது கூட பரவாயில்லைங்க, இப்ப ட்ரெஸ் போடுறத பாத்தீங்கன்னா. ஒரு தம்பி வேகமா நற்கரணைக்கு எந்திரிச்சு வந்தான். எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா எப்போ இடுப்புல இருந்து பேண்ட் கீழே விழுதுன்னே தெரியல. அவன் வாட்டுக்கு வேகமா முன்னாடி வந்தான். நான் முடிஞ்ச பிறகு கேட்டேன், ஏன்பா இப்படி போட்டிருக்க? ஐயா இதுக்கு பேரு லோகிப்பியா, இப்படித்தான் இருக்கும். நான் சொன்னேன், அடுத்த தடவை நீ நற்கரணைக்கு வரவே வேண்டாம், உன் இடத்துல உட்கார்ந்துரு, உன் இடத்துல வந்து நானே கொடுத்துறேன். எனக்கு பயமா இருக்குங்க. என்ன கேட்டா இப்படித்தான் இப்போ உட்கார்றாங்க. லைக்ரான்னு ஒரு பேண்ட போடுறான், பென்சில் ஃபிட்னு ஒரு பேண்ட போடுறான். புது பேண்ட வாங்கிட்டு வந்துங்க வெட்டி விடுறாங்க. ஒரு காலத்துல துணி கிழிஞ்சு போனா நம்ம என்ன செய்வோம்? தப்பம்ல. அன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை ஒட்டி 2 தம்பிமாரு RMKவில இருந்து ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து மெனக்கெட்டு உட்கார்ந்து சிஸ்டரை வச்சு என்ன செய்யறான், 2 முழங்கால்லையும் வெட்டி விட்டுட்டு இருக்கான். இல்ல என்ன ஆச்சு? ஐயா இது இப்போ உள்ள ட்ரெண்ட், ஒரு 2 முழங்கால் மட்டும் வெட்டி விட்டுருவோம். நான் சொன்னேன், 2 கிழிச்சிரு பேண்ட்டை, கிழிச்சு போட்டு போன. ஐயா வாங்க ஐயா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ உள்ள ட்ரெண்ட் நாங்க எங்க இப்படிதான் இருப்போம். தம்பி மாறா இப்படி இருக்கானா?
எங்க அக்கா மாறு பண்ற அக்க போரு கொஞ்சம் நஞ்சமே இல்ல. இப்ப புதுசா ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு தெரியுமாங்க, இப்படியே தூக்கிக்கிட்டு போக வேண்டியிருக்கு. 4 பக்கமும் இப்படித்தான் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு. பெருக்கிற மாதிரியே போக வேண்டியிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை தூக்குறதுக்கு 4 பேர் வேண்டி இருக்குங்க. இப்படித்தான் எங்க ஊர் கல்யாணத்துல ஒரு 5 பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இங்க கொஞ்சம் வாங்க, 3 பேர் இங்க இருந்து அங்கிட்டு போ, 2 பேர் அங்க இருந்து இங்கிட்டு வா. எதுக்குன்னு கேட்டாங்க. கோயில் குட்டியாவது கொஞ்சம் பெருக்கிற செலவாச்சு மிச்சமாகும், குப்பையெல்லாம் ஒரே பக்கமா சேர்ந்துரும். போங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படி தூக்கிக்கிட்டே போக வேண்டியிருக்கு. கேட்டா இப்ப உள்ள ட்ரெண்டு. அன்னைக்கு அப்படிதான் ஒரு மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தா இப்ப எல்லாம் மணமகளுக்கு என்ன ட்ரெஸ் போடுறாங்க? கவுன். ஒரு காலத்துல அருமையா பட்டு சேலை கட்டி கூட்டு வந்தாங்க கோயிலுக்கு. இப்ப கவுன் அலங்கோலமா சொல்லி கூட்டு வராங்க. ரைட், சரியா? அங்க மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். அந்த சர்ச்சு வந்து நல்ல உயரமான சர்ச், கீழே ஹாலு, மேல சர்ச், கிட்டத்தட்ட ஒரு 20-25 படி ஏறணும். நானும் அந்த ஐயர்வாளும் நிக்கிறோம். முதல்ல மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்தாச்சு, பொண்ணை கூட்டுட்டு வராங்க. வந்து நாங்க ஐயா பொண்ணு வந்தாச்சுன்னா நாங்க கரெக்டா வாசல்ல வந்து நின்னோம். பொண்ணு இதே மாதிரி ட்ரெஸ் இப்படி தூக்கிக்கிட்டே வந்துச்சு. ரைட், ஓகே. கீழ்படி இந்த பிளவர்கள் ஒரு 4 எல்லாம் சின்ன பொடுசுகள் எல்லாம் கட 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 கடன்னு மேல ஏறிச்சு. இவா முதல் படி ஏறிச்சா, 2வது படிக்கு மேல இவரால் ஏற முடியல, வெயிட்டு பின்னாடி இருக்கு. இவளும் முயற்சி பண்ணி பார்த்தா, கடைசியில குப்பரடிக்க விழுந்து கிடக்கா. நான் ஐயாவும் மேல இருந்து கீழே வரல, ஒரு ஐயர்வாள் கை பிடிச்சிட்டாமா. எவ்வளவு அதுக்குன்னே பாப்பான், ஐயர்வாள் கை பிடிச்சி தூக்கிட்டாமா. நான் ஐயர்வாள் மேல இருந்து சரி கீழே குப்பரை கடை கடை அப்படியே கடை. ஒரு ஆட்கள்லாம் ஓடி வந்து தூக்கி உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சோடா வாங்கி, இது நமக்கு தேவையா? இதுவும் குப்பரடிக்க விழுந்ததுல இந்த தலையில என்ன வைக்க, அது என்னது, கிரீடம். அந்த கிரீடம் அந்த இடத்துல வெட்டி நெத்தியில நேர் கோடு ரத்தம். இது எதுக்கு? ரத்த கோரையோட வரணுமா கோயிலுக்குள்ள? குப்பரடிக்க விழுந்து தண்ணியை தெளிச்சு சோடாலாம் வாங்கி கொடுத்து அது பிறகு ஒரு மாதிரி கிறக்கமாகி, இது எதுக்குங்க கேட்டா, நாங்க இப்ப உள்ள ட்ரெண்ட்ல இப்படித்தான் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். அல்லகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுவே. மரணமோ நான் சந்திக்குவே, மறவாதே ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. அல்லக்கும் மாயையும் நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குவே, மறவாதே ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. தலையிலே சவரன் கட்டி படக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் அவனை குறித்து அங்கு சொல்லுகின்றார். மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் அங்கு வருகின்றார். அந்த சூழ்நிலையிலும் மனோவா அங்கு இல்லை.
மறுபடியுமாக மனோவா அழைத்து வரப்படுகின்றான். அழைத்து வந்த உடனே அவன் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்டான்? 12ஆம் வாக்கியத்தை யாராவது ஒருவர் நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அவனுக்கு இருந்த கவலை அப்படிப்பட்ட கவலை. எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும், எப்படி பிள்ளையை நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இன்னைக்கு நம்மெல்லாம் என்ன கேட்போம்? எங்க உங்ககிட்ட தான் கேட்க. நம்ம என்ன கேட்போம் பிள்ளையை பற்றி? கடவுள்கிட்ட, ஆண்டவரே என் பிள்ளை நல்லா 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 படிக்கணும் படிக்கணும். இதே படிக்கணும். எப்போ பார்த்தாலும் படிக்கணும் 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 படிக்கணும். நல்லா படிக்கணும், நல்ல சமுதாயத்தில் பெரிய ஆளா வரணும், நல்லதுதான், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் என்னுடைய பிள்ளை ஆண்டவரை குறித்த அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி என்னைக்காச்சும் நம்ம நினைச்சிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் அருமையான ஒரு கேள்வி கேட்க, நான் என் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்தணும். கவலை அவனுக்கு இருந்த கவலை. நம்மளுக்கு என்ன கவலை இருக்கு? விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் கவலை. ஆனா என்ன கவலைப்படணும் நமக்கே தெரியாது. அவனை கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நான் முதல்ல இறையில் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு நானும் ஐயர்வாளும் போயிருக்கோம் வீடு சந்திக்க. அப்ப வீடு சந்திக்க போகும்போது ஒரு அம்மா அன்போடு வரவேட்டாங்க. ஐயா வாங்க 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 வாங்க. நானும் புதுசு, அந்த ஐயர்வாளும் புதுசு, 2 பேருமே புதுசு. போய் உட்கார்ந்துருக்கோம். அம்மா சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுக்காரு சரியா வேலைக்கே போக மாட்டேங்காரு. நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், எப்படிதான் கட்டி கொடுக்க போறேன் எனக்கு தெரியவே இல்லை. இந்த மனுஷன் வேலைக்கு போக மாட்டேங்கி, ஒரு சொட்டு கூட, ஒரு சின்ன இது கூட நகை கிடையாது அப்படின்னு ஒரே அழுக. சரிம்மா கவலைப்படாதீங்க, ஏன்னா நானும் புதுசு, ஐரோனும் புதுசு, 2 பேரும் புதுசு, அந்த ஊரை பற்றி தெரியாது. சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம். ஐயா சொன்னாங்க, தம்பி பேரெல்லாம் குடிச்சு வச்சுக்கோங்க தம்பி, இந்த குடும்பத்துக்காக நம்ம ஜோம் பண்ணணும். சரியா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா 10 நிமிஷம் ஏங்கி ஏங்கி அழுது எல்லாம் முடிச்சு, சரிம்மா சரி ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறதுக்காக ஏஞ்சி நின்னோம். அப்போ ஐயா கேட்டாங்க, ஏம்மா பாப்பாவுக்கு வரன்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயா இப்போ தான் 3ஆவுக்கு போயிருக்குன்னு. நானும் ஐயாவும் ஜோம் பண்ணவில்லை, கடகடன்னு வந்து ஐயா 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 நாங்கள் அடுத்த வாரம் ஜோம் பண்ண வாரம். எங்க எதுக்கு கவலைப்படணும்னே தெரியாதுங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ எங்க அம்மா மாதிரி தான் நிறைய இருக்கீங்க. சரியா, எங்க போனாலும் அம்மா மாதிரி தான் நிறைய இருக்கி. அது எனக்குன்னு தெரியல. அம்மா மாதிரி இருக்கீங்கள, எல்லா அம்மாவா இருக்கும். நைட்ல ஒரு கவலை வரும். என்ன கவலை வரும்? நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும். வெரி குட். நான் தெரியாம தான் கேட்கேன், அப்படி என்ன குழம்பு வைக்க? நீங்க 4 குழம்பு தான் வைக்கிய. இந்த 4 குழம்புக்கு என்ன அக்கம்போட் பண்றீங்க தெரியுமா? வீட்டுல 1 பருப்பு குழம்புன்னு 1 வைக்கீங்க, அதுக்குள்ள காய்கறி போட்டா அது நாங்க சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அது சாம்பாரா என்னன்னு நாங்க தான் சொல்லணும்.